அவ்வளவு நேரம் மேக்கப் போட்டு லிப்ட்ல இருக்க கண்ணாடியும் மட்டும் வைக்க இல்லை. அவ்வளவு நேரம் நான் ஒரு 15 நிமிஷம் பார்த்து சரி பரவாயில்ல முடிஞ்சுட்டு பார்த்தா லிப்ட் வந்துட்டு அப்ப பரவாயில்ல கொஞ்சம் லிப்ட் வந்து கொஞ்சம் வேகமா வருது. காப்பாத்துறதுக்கு நல்ல ஒரு லிப்ட் தான் செஞ்சு வச்சிருக்காங்க. 11ஆம் மாடி போது நான் நினைச்சேன் விடிஞ்சிடும் போல. ஐயோ உண்மையா அதுதான் அந்த லிப்ட்ல போக்குல கண்ணாடி வைக்கிறதுக்கு காரணம் தான் என்ன தெரியுமா? இப்படியே போர் அடிக்காம நீங்க பார்த்து கொண்டிருக்கிறதுக்காக. பாத்தீங்கன்னா அவ்வளவு கதியா வந்ததே தெரியல எனக்கு. ஓகே எங்க போறோம்? இன்னைக்கு மண் அடிக்க போறோம். எடுங்க அழுவோம் கொஞ்சம் மண்ணை. வணக்கம்மா. பாருங்க உங்களோட தேர் வந்தாச்சு. என்ன ஓகேவா? கொஞ்சம் வெக்கையா இருக்குண்ணே சென்னை. கொஞ்சம் ஓகே. ஆனால் நம்ம குடும்பத்தில் இருக்கிறத கொஞ்சம் வெக்கை தானே, கொஞ்சம் வெக்கை தான். எப்படி நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. கிராமத்துக்குள்ள போன மாதிரி இருக்கு. பசுக்கள் எல்லாம் வீடியோத்தில் கட்டியிருக்காங்க. எலக்ட்ரிக் வாகனங்கள் நிறைய இருக்கு. என்னப்பா இங்கே வந்து எலக்ட்ரிக் வாகனம் போன நாங்கள் 2 வருஷத்துக்கு முதல் வந்ததை விட இந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய எலக்ட்ரிக் வாகனங்கள் இருக்கு. நிறைய வித்தியாசமான பைக்குகள் இருக்கு. நிறைய பைக் வித்தியாசமா இருக்கு. இந்த ரோட்ல மூட்டையா வச்சிருக்கிறது என்னன்னா அது மண். ஏன் ஓகே இந்த ஓகே இந்த கான்களை கிளியர் பண்ணிட்டு இந்த மண்ணெல்லாம் கட்டி இந்த பேக்ல வச்சிருக்காங்க. இங்க வந்து நிறைய இந்த ஆட்டோக்கள் பஸ்ஸுகள் எல்லாத்துலயும் இந்த விளம்பரங்கள் ஒட்டிருப்பாங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அசிங்கமா இருக்கு. நிறைய பஸ்ஸுகள் எல்லாம் ஒட்டிருக்காங்க. நிறைய ஆட்டோக்களே இந்த விளம்பரங்கள் ஒட்டிருக்காங்க. அதை ஓட்டோவே தெரியல அந்த அளவுக்கு ஒட்டிருக்காங்க விளம்பரங்கள். இங்க வந்து இன்னொரு அழகான ஒரு விஷயம் என்ன சொன்னா, என்ன இருந்தாலும் தமிழ்ல கட்டாயம் இருக்கு. காவல், போலீஸுக்கு காவல் அப்படின்னு சொல்லி தமிழ்ல வச்சிருக்காங்க. போலீஸ் ஜீப் இன்னைக்கு தமிழ்ல மட்டுமே இருக்கு பாருங்க. காவலன்னு மட்டும் எழுதியிருக்காங்க. அரச பேருந்து இங்கேயும் பாருங்க, இதுலயும் பாருங்க நிறைய விளம்பரங்கள் ஓட்டிருக்காங்க. எல்லாம் பஸ்ஸுக்கே விளம்பரமா இல்ல விளம்பரத்துக்கு பஸ் ஆன தெரியல. அவ்வளவு அப்படி இருக்கு பாருங்க. எல்லாமே அப்படி ஃபுல்லா விளம்பரம் தான். தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய சட்டசபை அதுக்கு போற நுழைவாயில் தமிழ்நாடு அரசு எழுதியிருக்காங்க பெருசா தமிழ்ல. நிறைய வாகனங்கள் உள்ளுக்கு போகுது. அந்த தமிழ் வாழ்க பாருங்க இங்க தெரியுது. எல்லா இடத்துலயும் சின்ன தமிழ் வாழ்க தான். மண் அடிக்கிறது. இப்ப மண்ணடியில இருக்கோம். மண்ணடி அப்படின்னு சொல்லும் போது இந்த எனக்கு நிறைய நாளா இங்க வரணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா நான் சென்னைக்கு எத்தனை நேரம் வந்தாலும் மண்ணடிக்கு நாங்க வரல. நான் முதல் தடவை வரல. கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளோட அதாவது இலங்கையில் இருக்கிற நம்ம வியாபாரம் செய்யறவங்களோட மிக மிக நெருக்கமான இடம் தான் இந்த மண்ணடி. இங்க இருந்து தான் சாமான் எல்லாம் எடுத்து அங்க அனுப்புவாங்க. இங்க இருந்தா என்ன சொல்றது கொரியல் செய்யறேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த ஏரியா வந்து நாம பரபரப்பா இருக்கும்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த அளவு பெரிய பரபரப்பா இருக்க மாதிரி தெரியல. ஆனால் குறைவாக தான் இருக்குது. இப்போ நேரம் 11 மணி ஆகுது காலையில். அவ்வளோ பெரிய அளவான மக்கள் சனநெரிசல். நம்ம நான் யோசிச்சு வந்தேன் இந்த புறக்கோட்டை நம்மளுடைய அந்த பெட்டா மார்க்கெட் மாதிரி இருக்குண்டு அதில் ஒரு அரவாசி கூட இல்லாத மாதிரி இருக்குது. காரணம் வந்து நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் மாட்டு வண்டியில் கால் பண்ணுறாங்க. இங்கே அப்படியேப்பா நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. அதாவது இது மக்களுடைய அந்த குறைபாட்டுக்கு, அதாவது மக்கள் வந்து இங்கே குறைஞ்சதுக்கு காரணம் எல்லாமே இப்போ ஆன்லைனில் ஆர்டர் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்களாம். இந்த கொரோனா வந்து பாருங்க இவ்வளவு விஷயத்த வந்து அப்படியே சுருக்கி இருக்கு மக்களுக்கு. பரபரப்பான ஒரு இடத்தை எப்படி பரபரப்பு இல்லாம மாத்திருக்கு. இல்ல இன்றைக்கு வெள்ளிக்கிழமைன்றதால அப்படி இருக்கான்னு தெரியல. ஆனா பின்னேரம் இரவு நேரத்துல கொஞ்சம் மக்கள் அதிகமா இருப்பாங்களாம். இரவு நேரம் வந்தா கொஞ்சம் பரபரப்பா இருப்பாங்களாம். நல்லா இருக்கீங்களா? சாரியா? ஓகே. என்னென்ன சாரி என்னென்ன விலையில இருக்கு? பட்டு சாரியா? ஓகே பட்டு சாரி கேட்டோம். விலையில பார்ப்போம் எப்படி இருக்காது. ஆனால் இங்க இருந்தாலே நிறைய பொருட்கள் வந்து அங்கே போகுது. இங்க எவ்வளவு வாங்குறாங்க, நமக்கு அங்க எவ்வளவு வைக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். கொட்டன் சாரி 350 ரூபா. 440 ரூபா போட்டிருக்கீங்க. ரீட்டைல் ஹோல்சேலா 350 ரூபா. ரீட்டைலா கொடுக்கணும்னா 440 ரூபா. இதுலயும் குறைப்பீங்களா ரீட்டைலுக்கு? அப்படியே சாரி 2 கட் பண்ணிடுவீங்க. சரி இங்க இருந்து எங்கெங்கெல்லாம் போகுது சாரி? லண்டன், பிரான்ஸ், கனடா, ஜெர்மனி எல்லாத்துக்கும் போகும். வந்து வாங்குவாங்களா இல்ல சில பேர் எடுப்பாங்க, சில பேர் ஆர்டர் கொடுத்துட்டு போவாங்க. ஆன்லைன்ல ஆர்டர் கொடுப்பாங்க.
என்னதான் வெயில் இருந்தாலும் இந்த சில இடங்களை வந்து தவற விடாம பார்த்துட்டு போகணும்னு சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், இது சென்ட்ரல் அப்படின்ற ஒரு பிரதேசம் இது. சென்னையுடைய மிக முக்கியமான ஒரு பரபரப்பான ஒரு பிரதேசம். நன்றி. பரபரப்பான ஒரு பிரதேசம். அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா தெரியும் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இந்த கட்டடம். ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கறதுக்கு சும்மா அந்த சிவப்பு கலர் வந்து அப்படியே கண்ணை பறிக்குது. இப்போ நாம பொதுவாக நம்மளோட இடங்கள்ல அங்கே இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் இந்த சிவப்பு கலர்ல இருக்கும். இது பழைய காலத்து கட்டிடம் இது. அந்த பழங்காலத்து கட்டிடத்தோட அழகை பாருங்க எப்படி இருக்கு. இந்த மாதிரி அழகான கட்டிடங்கள் இப்போ கட்டுறது இல்லை, பெரிய குறைவு. ஆனால் அந்த அழகு இன்னும் அதை அப்படியே பராமரிக்கிற அந்த நிறத்தோட பராமரிக்கிறது இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு இன்னும் கொஞ்சம் அழகா. தமிழ் இறங்கும் பலி ஏறும் பலி, ஆங்கிலத்தை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சிருக்காங்க. பரவாயில்ல, பெரிய விஷயம். சென்னை அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடினாலே, கூகுளில் தேடினாலே இந்த ரயில்வே ஸ்டேஷன் கட்டிடம் கட்டாயம் வந்து நிற்கும். அந்த அளவுக்கு மிக அழகான ஒரு வித்தியாசமான தோற்றத்தோட கொண்ட கட்டிடம், பழமையான ஒரு கட்டிடம். என்னதான் சென்னையில் நிறைய விஷயங்கள் புது புது விஷயங்கள் மாறினாலும் இந்த அந்த காலத்து ரயில்வே ஸ்டேஷனுடைய இந்த அமைப்பு, இந்த கலர் இன்னும் மாறாமல் இருக்கு. அதான் இதனுடைய சிறப்பு. அதான் அவ்வளோ அழகுக்கு காரணம். புதுசாக வந்த இந்த தொழில்நுட்பங்களோ இல்லை புதுசாக வந்த புது கட்டட முறைமையை வந்து இதில் பயன்படுத்தினாங்கன்னா இந்த அளவு அழகா, அல்லது நாம இந்த இடத்துல இறங்கி இவ்வளோ வெயிலில் இருந்து வந்து இதை பற்றி பேச மாட்டோம். ஏன்னா அது அந்த பழமைக்கு எப்போவுமே ஒரு சிறப்பு இருக்கும். அந்த சிறப்பு இந்த ரயில்வே ஸ்டேஷன் கட்டடத்தில் இருக்கு, இந்த ரயில் நிலைய கட்டடத்தில் இருக்கு. நல்லா இருக்கீங்களா? எப்படி போகுது உங்களோட வாழ்க்கையெல்லாம்? போகுது. வீடியோ பண்ணலாம் தானே? என்ன பேரு உங்களோட? சென்னையா சொந்த இடம்? ஓகே ஓகே. உங்களுக்கு எப்படி வரும்? ஒரு நாளைக்கு எவ்வளவு வந்து வருமானம் வரும் உங்களுக்கு? அது வந்து கம்பல்சரி 500 ரூபாய் டெய்லி உண்டு. ஒரு நாளைக்கு 500 ரூபா வந்துடும். அது அவ்வாவலாம் எல்லாருக்குமே அப்படி இருக்குமா? எல்லாருக்கும் 500 ரூபா இருக்கும். கம்பல்சரி உண்டு. ஓகே. ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? இப்போதைக்கு கிலோமீட்டருக்கு வந்து 15 ரூபாய். 15 ரூபா. ஓகே. 500 ரூபா போதுமா இருக்குமா உங்களுக்கு ஒரு நாளைக்கு? கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் ஏதோ போயிட்டு இருக்கு. எவ்வளவு காலமா அப்படி ஆட்டோ ஓடுறீங்க? நான் 20 இயர்ஸ் ஆயிடுச்சு. 20 வருஷமாவா? ஓ. சென்னையில எந்த இடம் நீங்க? நம்ம இங்க தான் சூளை. ஓகே. நியர் பை 2 கிலோமீட்டர்ஸ் பக்கத்துல. சந்தோஷம் சந்திச்சது உங்களை. சந்தோஷம் சந்திச்சது. மகிழ்ச்சி. நீங்களும் சென்னை தான்? ஓகேண்ணா. நாவப்பழத்தை பாருங்க, எவ்வளவு பெரிய நாவப்பழம் பாருங்க. பழம் இருக்கு நாவப்பழம் எல்லாமே. ஸோ எங்க இருந்து வருது இதெல்லாம்? இங்கேதான் நம்மள இது? இங்கேதான். இது என்ன பழம் இது? பிளம்ஸ். ஸோ பார்க்க திராட்சை மாதிரி இருக்கு, அந்த பெரிய குண்டு திராட்சை பழமாக இருக்கு. ஆஸ்திரேலியன் திராட்சை மாதிரி இருக்கு. மங்குஸ்தான் அது கொஞ்சம் சின்னதாக இருக்குது, ஆனால் ஓகே. ஆனால் இன்னும் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் தான், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கடையில் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுறதுக்கும் இங்கே பேடிஎம் பே, அதோட நீங்கள் வந்து யூபிஐ பேமெண்ட் எல்லாமே வந்து சாதாரணமாக நாம் இந்த கடையில் வாங்குகிற எல்லா இடங்கள்லையுமே இந்த பேடிஎம் வச்சுருப்பாங்க. ஆன்லைன் பேமெண்ட் வந்து இங்கே நிறைய இருக்குது. அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இங்கே பார்க்குறது. அது எல்லாத்துக்குமே இலவான விஷயம். காசே வழியாக கொண்டு போக தேவையில்லை. இப்போ இந்த பழக்கடை, இந்த எல்லா தள்ளுவண்டி கடைகள்லையும் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு கடைகள்லையும் இந்த பேடிஎம்மும் இந்த ஆன்லைன் மூலமான அந்த பேமெண்ட் பண்ணுற அந்த விஷயமும் இருக்குது. இந்த பக்கமெல்லாம் நிறைய பழக்கடைகள் தான் இருக்குது. ஆனால் நாவப்பழ சீசன் போல் இப்போ நிறைய இடங்கள்ல நாவப்பழங்கள், பழங்கள், ஆப்பிள், இங்கே விளையிற நிறைய பழங்கள் இருக்குது. தம்பி, எங்கேருந்து வரும் இந்த ஆப்பிள் எல்லாம்? எங்கேருந்து கொண்டு வராங்க? சிம்லாலேருந்து வருதான் பாருங்க. பெரிய பெரிய ஆப்பிள் பார்க்குறதுக்கே பழன்னு இருக்கு. இது முழுவதுமே பழக்கடைகள் தான் வச்சுருக்காங்க. பழங்கள், மரக்கறிகள், இந்த மாதிரி எல்லா பொருட்களும் வந்து ஒரு விற்கிற இடமா தான் இருக்குது. நான் அதில் ஒரு திராட்சை பார்த்தேன் வரும்போது, ஆட்டோவில் பார்த்தேன். இந்த திராட்சை நான் யாழ்ப்பாணத்தில் பார்த்துருக்கேன். யாழ்ப்பாண திராட்சை மாதிரி தான் இருக்குது, ஆனால் வித்தியாசமாக இருக்குது. வித்தியாசமான திராட்சை இது. நல்லா இருக்கு. என்ன சொல்லுவாங்க இதுக்கு பேர்? பன்னீர் திராட்சைன்னு சொல்லுவாங்களா? பன்னீர் திராட்சைன்னு சொல்லுவாங்களா? எவ்வளோ ஒரு கிலோ? 1 கிலோ 50 ரூபா. ஓ, பரவாயில்லையே. பன்னீர் திராட்சை. ஸோ இந்த பக்கம் முழுவதுமே மார்க்கெட் பிரதேசம். இந்த பக்கம் முழுவதும் பழ மார்க்கெட்டுகள் இருக்கு. இந்த பக்கம் முழுவதும் சின்ன சின்ன கடைகள் இருக்கு. கீரை வகைகள் எல்லாமே வச்சிருக்காங்க. முருங்கைக்கீரை, ஓ கொத்தமல்லி. நான் அங்கே வாங்குறது எவ்வளவு கொத்தமல்லி? 10 ரூபா ஒரு கட்டு. ஓ, இவ்வளோ ஒரு கட்டு 10 ரூபா. நமக்கு அங்கே வாங்குறா இப்போ 5000 இருப்போம். இந்த கட்டு வாங்குறாதான். எப்படி இருக்கு சூப்பர் மார்க்கெட்? நல்லா இருக்கு. ஆனா சின்ன சின்ன போத்தல் நிறைய வச்சுக்காங்க பாத்தீங்கன்னா. ஈஸி குடிச்சிருந்த போக் கூட பாருங்க. இங்க சின்ன போட்டல் தான், ஆனா நிறைய புது புது பிராண்டுகள் நிறைய இருக்கு பாருங்க. நம்ம அங்க பார்க்காத நிறைய பிராண்டுகள் இங்க இருக்கு. பழங்கள் தான் இங்க தாராளமா இருக்கு. மார்க்கெட்டு போனான்னு, சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனான்னு எல்லா இடமும் பழங்கள் தான். மாம்பழத்துல இருந்து மாம்பழமே பாருங்க, எவ்வளவு மாம்பழம் இருக்கு. ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கு. அவரைக்காய், இவ்வளவு காலம் அந்த அவரைக்காயை பார்த்து
ஆனால் இங்கே வந்து இந்த வெண்டிக்காய் வந்து சின்னதாக இருக்குது. நான் நிறைய இடங்களை பார்த்தேன். இங்கே வெண்டிக்காய் சின்ன, இதுவும் ஒரு அவரைக்காய் தான். இதுவும் நம்ம ஏரியாவில் இருந்தது தான், இப்போ காணாமல் போயிட்டுது. மிளகா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, கொஞ்சம் மெல்லிசாக இருக்குது, ஆனால் சின்னதாக இருக்குது. நல்லா இனிக்குது. நல்லா இருக்கு. வித்தியாசமாக டேஸ்ட். கோடம்பழம் டேஸ்ட் வருது. மாம்பழம். அப்போ எனக்கு நாக்கு செத்துட்டோம். அதை பார்த்து அதில் மைண்டில் இருந்துட்டு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் இருக்கிறவங்க தெரியுமா, போய்ஸ் கார்டன். போன தடவை வந்தாங்க, ஆனால் அதை சரியா உள்ளுக்குள்ள எல்லாம் வந்து பார்க்க கிடைக்கல. அப்படியே அவர் நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த வீட்டடிக்கு போயிட்டு அப்படி வந்துட்டு இப்போ அங்கிருந்தா ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நினைச்சோம். ஆனா அதுல போட்டோ மட்டும் தான் எடுக்கலாம், வீடியோ எடுக்க இருந்தாங்க. அந்த சந்திக்குள்ள வீடியோவே எடுக்க முடியாது. அவ்வளவு பாதுகாப்பு. சரி, ஓகே, அது பரவாயில்ல. போய்ஸ் கார்டன் அப்படின்றது நாம சொல்றது இல்லை, சென்னையில இருக்கிற மிகப்பெரிய பணக்கார ஏரியான்னு சொல்லுவாங்க. இங்கதான் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்களுடைய வீடு இருக்கு, ரஜினிகாந்த் அவருடைய வீடு இருக்கு, இப்ப தனுஷ் வீடு கட்டியிருக்காரு. இந்த மாதிரி கட்டுறாங்களா, எங்க கட்டுறாங்கன்னு தெரியாது. ஆனா பெரிய உயரமான கட்டிடங்கள்லாம் எதுவும் இல்லை, சாதாரணமான அழகான வீடுகள் தான். நம்ம ஏரியாவில் இருக்க வீடுகள் மாதிரி தான் இருக்கு. என்ன காத்தோட்டமா நல்லா இருக்கு. கொஞ்சம் அந்த கிராமப்புறத்தின் ஒரு சூழல் வருது, அமைதி இருக்கு, அமைதி இருக்கு, நல்ல அமைதி இருக்கு. பாக்குற இடமெல்லாம் பச்சை பசையில் மரங்கள் இருக்கு, நல்லா இருக்கு. உயர்ந்த கட்டிடங்கள், அந்த மாதிரி நெரிசல் இல்லை. அது ஒரு முக்கியமான விஷயம். இங்க நல்லா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. இந்த இடமெல்லாம் நீங்க மட்டக்களப்புக்குள்ள, யாழ்ப்பாணத்துக்குள்ள, திருவோணமலைக்குள்ள, இந்த இடங்களுக்குள்ள போனீங்கன்னா ஊருக்கு வந்த மாதிரி இருக்கும். அலரி மரத்தை பாருங்க. இந்த பூ நம்ம ஏரியால இல்ல. இல வந்து இல்ல, இல கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு, பூ வித்தியாசமா இருக்கு. அதுதான் சொன்னேன். இங்க பாருங்க, நீ பூவை பாருங்க, கிழிஞ்ச மாதிரி, கிழிச்சு விட்ட மாதிரி இருக்கு. ஓ, இங்க பாருங்க, வித்தியாசமான பூ. இந்த பூ நம்மளோட பாத்துருக்கோமா நாம? கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. ஆனா அந்த அலரி இனம் தான், அலரி இனம் பூ தான் இது. அகலமான அந்த பெரிய பூவா இருக்கும். இது அந்த பெரிய பூவை கிழிச்சு விட்ட மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் இருந்தாரப்பா கிழிச்சது. சைக்கிள் சீட்ல பாருங்க, நியூஸ் விளம்பரம், சைக்கிள் சீட்ல விளம்பரம். கவருக்கு. ஓ, இந்த வெள்ள தெரியுமா உங்களுக்கு? பழைய காலத்து பைக் தெரியுமா? அது இவ்வளவு கால பைக், பெரிய பழைய. இது வந்து அந்த காலத்து பழைய டீ கடை தானே, போய்ஸ் கார்டன்ல இருக்கிற டீ கடை. அப்படி நல்லா இருக்கா டீ கடை? ஊர்ல இருக்க மாதிரி தான் இருக்கு. ஏன் நம்ம ஏரியாவில் இருக்க படம் இது பார்த்துருக்கீங்களா? பருப்போட இல்லை, பருப்போட தான். அதனால முருகை பொரிச்சிருக்காங்க, கேக் இருக்கு, இது ஒரு பிஸ்கட் இருக்கு, சின்ன சின்னதா இருக்கு. இது என்ன, இது வித்தியாசமா இருக்கு? தேன் முட்டாயா? தேன் முட்டாய். இது கச்சான் நம்ம ஏரியால இருக்கு. லட்டு இருக்கு. ஓ, பயங்கரமா சுடுவது. நல்லா இருக்கு. அப்படியே சீனியெல்லாம் போட்டு பால் போட்டு வச்சிருக்காங்க. நல்லா அந்த சூடா இருக்கு. சூடுன்னா சூடா, அப்படி சூடா இருக்கு. நல்ல டேஸ்டா இருக்கு. அந்த பால் டேஸ்ட் நல்லா இருக்கு. வணக்கம், அப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. என்ன பேரு கூட? என் பேரு மணி. மணி. எவ்வளவு காலமா போய்ஸ் கார்டன்ல இந்த டீ கடை வச்சிருக்கீங்க? 83 இருந்து இந்த போய்ஸ் கடை. 83ஆம் ஆண்டுல இருந்து. 83. ஓ, எவ்வளவு உண்டு? 350 ரூபாயா? இப்போ வந்து நாங்க எங்க வந்திருக்கோம் தெரியுமா? கேப்டன் விஜயகாந்த் அவருடைய சமாதி இருக்கிறதுக்கு வந்திருக்கோம். நம்ம உண்மையா இங்க வரணும் அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? விஜயகாந்த் அவர்கள் வந்து இலங்கை பற்றியும் இலங்கை தமிழர்கள் பற்றியும் வந்து நிறைய இடங்கள்ல நிறைய சந்தர்ப்பங்கள்ல பேசியிருக்காரு. பதினாறு கடந்த காலம் போது யுத்த காலங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய உரைகள்ல இலங்கை பற்றியும் நம்மளுடைய இலங்கை தமிழர்கள் பற்றியும் நிறைய பேசியிருக்காரு. நிறைய இடங்கள் நிறைய சந்தர்ப்பங்கள்ல பேசியிருக்காரு. வெளிநாடுகளுக்கு போனான்னு, ஏன் இங்க தமிழ்நாட்டில இருந்து கூட நிறைய இடங்கள்ல அவருடைய குரல் வந்து மறக்கிறதுல பேசியிருக்காரு. அந்த ஒரு நன்றி கடனுக்காக
நாங்கள் இங்கே வரணும் அப்படின்னு நினைச்சோம். அந்த சந்தர்ப்பம் இன்றைக்கு வந்துருக்கு. காத்தெல்லாம் பயங்கரமா இருக்கு. ஏய் அடேங்க அப்ப எப்படி இருக்கு பாருங்க. ஓ என்ன காத்து தெரியுமா? சரியான காத்து. மழை பிச்சு எடுக்க போகுது. கோயம்பேடு பஸ் நிலையம் நாம் 2 வருஷத்துக்கு முதல் வரும்போது இந்த பஸ் நிலையம் அவ்வளோ பெரிய பரபரப்பா எல்லா இடமும் பஸ் வந்து பார்க் பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய பேருந்துகள் இங்கிருந்து எல்லா மாவட்டங்கள் மாகாணங்கள் எல்லா இடங்களுக்கும் வந்து போகும், பஸ் வந்து போகும். ஆனால் இப்போ பார்க்கும்போது அவ்வளோ பெரிய பஸ்ஸுகள் எதுவுமே இல்லை. இங்கே குறைவான பேருந்துகள், அதுவும் உள்ளூருக்குள்ளே சென்னை நகரத்துக்குள்ளே போகிற அரச பேருந்துகள் தான் அதிகமாக இங்கேருந்து இயக்கப்படுது. அதுக்கு காரணம் வந்து இங்கிருந்து இருந்த பேருந்துகள் எல்லாத்தையுமே வந்து வெளியே கொண்டு போயிட்டாங்க, வெளியிடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட இங்கேருந்து 32-35 கிலோமீட்டர் தூரத்தில் தான் பஸ் ஸ்டாண்டே இருக்குது. ஆனால் இங்கேருந்து வெளி இடங்களுக்கு வெளி மாவட்டங்களுக்கு போகிறவங்க அவ்வளோ பேரும் இங்கேருந்து 32 கிலோமீட்டர் போயிட்டு தான் அங்கேருந்து பஸ் எடுக்கணும். அந்த அளவு கொண்டு போயிட்டாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இங்கே நகரம் வந்து டிராஃபிக்கால் கஷ்டப்படுறாங்க, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. இருந்தாலும் இன்னும் இந்த பஸ் ஸ்டாண்ட் இயங்குது. உள்ளூர் பேருந்துகள் மட்டும்தான் இங்கே இயக்குறாங்க. நல்லா இருக்கு, நல்ல அழகா கிளீனா பராமரிக்கிறாங்க. பேருந்துகள் குறைவா இருக்கு, மக்கள் வரது குறைவா இருக்குமா இருக்கும். அதனால நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. வடபழனி முருகன் கோவில் வெள்ளிக்கிழமை நாளில், ஆனால் மழை தான், மழை வரப்போகுது. மழை வரதால கொஞ்சம் மக்கள் குறைவாக இருக்காங்க. இது வெள்ளிக்கிழமை மாலை நேரம் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா பார்க்குறதுக்கு. வித்தியாசமாக இருக்குது, பார்க்குறதுக்கே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குது இந்த கோவிலுடைய அழகு. சிறப்பு தரிசனம் இதெல்லாம் போகலாம் போல. எல்லாருமே இதெல்லாம் போகிறாங்க. 50 ரூபா. பொதுவாக நம்ம ஏரியாக்களில் திருவிழா கடைகளுக்கு போனோம்டா இப்படி ஒரு கடையை பார்ப்போம், இந்த மாதிரியான விளையாட்டு பொருட்களை பார்ப்போம். அந்த நாளில் பழைய ஞாபகங்கள் வறந்து போகுது. இந்த குழலெல்லாம் அப்போ இருந்துச்சு அங்கே, இப்போ இல்லை. இங்கே இருக்கு இன்னும் கார்கள், சின்ன சின்ன டாய்ஸ் சின்னவங்களுக்கு. கோவில் கோபுரத்தை பாருங்க எப்படி இருக்கு. அருள்மிகு வடபழனி ஆண்டவர் கோவில். இந்த மலை மேகங்களுக்கு இந்த கோவிலுடைய அழகு பயங்கரமா வித்தியாசமா இருக்கு. பயங்கரமா பார்க்கறதுக்கு அந்த அளவு வடிவான ஒரு கோவில். இந்த பக்கம் முழுவதுமே பூக்கடைகள் இருக்கு, நிறைய பூக்கடைகள் இந்த பக்கம் இருக்கு. மாலைக்கடை சாரி மாலைக்கடை அவர் சொன்னது சரிதான். அந்த பக்கம் தான் பூக்கடை, இந்த பக்கம் மாலைக்கடை. இந்த மண் பாண்டங்கள், மண்ணால் செய்த பொருட்களை வந்து பார்க்குறது அரிது. நம்ம ஏரியாவிலே இப்போ இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுது. ஆனால் இங்கே பாருங்க, இங்கே வந்து நிறைய இடங்களில் செய்து வச்சுருக்காங்க. இந்த கோயில்கள் மற்றது முக்கியமான இடங்கள், அந்த இடங்கள்ல இந்த மண்ணால் செய்கிற விளக்குகள் எல்லாமே செய்து வச்சுருக்காங்க. சின்ன விளக்கு தான் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. சின்ன விளக்கு தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டிசைனில் வச்சுருக்காங்க. இது ஒரு டிசைன், அது ஒரு டிசைன், அது ஒரு டிசைன், எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. சின்னதாக இருக்குது. ஆனால் எப்படி இது எவ்வளோ சின்னதாக அந்த களிமண்ணாக செய்கிறாங்கன்னா தெரியல, அப்படி இருக்குது பாருங்கள். ஓ, இந்த கார்த்திகை தீபம் நேரத்தில் விளக்கு ஏற்றுற நிறங்கள் எல்லாம் அதை வைக்க நல்லா இருக்கும். அதோட இந்த டிசைன் பாருங்கள் எப்படி நல்லா இருக்குன்னு, வித்தியாசமாக இருக்குது. அவ்வளோ அச்சு வச்சு செய்வாங்களா இருக்கும், அவ்வளோ வித்தியாசமாக செய்திருக்காங்க. இங்கே வந்து காஃபி, டீ இதெல்லாம் வந்து கடைகளில் நிறைய கடைகளில், வீதியோர கடைகள் நிறைய இருக்குது. அது வந்து ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்குது. இந்த டீ நகரில் இன்னொரு கடை இருக்கு பாருங்க, காஃபி மாவா. என்னது? காஃபி மாமா. காஃபி மாமா. நிறைய பேர் வந்து இதில் குடிக்காங்க. நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு. நல்லா நீட்டாக இருக்கு ஒரு கடை. ஒரு நல்ல கப்பு கொடுத்தாங்க. ஒரு காஃபி வாங்கி குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த காஃபி மாமா கடையில் ஊரில் அப்படி சொல்லுவாங்க, காஃபி மாமா, டீ கடை மாமா, டீ கடை அங்கு, அந்த மாதிரி அதே பாணியில் காஃபி மாமா அப்படி ஒரு கடை வச்சுருக்காங்க. நம்ம ஏரியாவில் இருக்கிற ஒரு கடை தான். எங்கே போகிறோம்? நம்ம புவனி தம்பி கிட்ட போகிறோம். ஆனால் புவனி தம்பி இங்கே இல்லை, அவனோட அம்மா மட்டும் தான் இங்கே இருக்கிறா. பார்த்துட்டு போயிடுவோம். நிறைய தரம் வாரது, நான் மட்டும் தனியாக வந்தாலும் பார்த்து தான் போகிறது. இப்போ நாங்கள் எல்லாரும் வந்திருக்க வழியா பார்த்துட்டு போகிறோம். நல்லா நாலாவது ஃப்ளைட். வாழல சாப்பாடு உங்களுக்கு. பொங்கல்
என்ன சொல்லுங்க? அக்கார வடிசல். அக்கார வடிசல். பொங்கல் இல்லையா அது? அக்கார வடிசல் பேரு. இது என்ன? சிக்கன். சிக்கன். சென்னை வீட்டு சாப்பாடு உங்களுக்கு. சென்னை வீட்டு சாப்பாடு. ஹல்வா